முன்னொரு காலத்தில் வியாசர் என்ற முனிவர் குருகுலம் ஒன்றை நடத்தி வருகிறார். அவர் மிகவும் கண்டிப்பானவர் என்றாலும் தனது மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கல்வியை போதிப்பார் என்பதால் நிறைய மாணவர்கள் அவரிடம் பயின்று வந்தனர். அதில் அதிபன் என்ற மாணவன் மிகவும் புத்திசாலியாகவும் சுட்டித்தனம் செய்பவனாகவும் இருந்தான். அந்த அதிபன் என்ற மாணவன் தனது குருவையே சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று ஒரு நாள் முடிவு செய்கிறான். உடனடியாக குருவிடம் செல்லும் அவன், குருவே, கடவுளை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதை தாங்கள் தீர்த்து வைக்க முடியுமா என்று கேட்கிறான். அதிபனின் சுட்டித்தனத்தை பற்றி தெரிந்து வைத்திருந்த குருவும் அவனது கேள்விகளுக்கு பதிலளிக்க சம்மதம் தெரிவிக்கிறார். உடனே அந்த அதிபன் குருவை பார்த்து, குருவே, கோவில்களில் கடவுள் உறங்குவதற்கு என்று தனியாக ஒரு நேரம் ஒதுக்குகிறார்கள். அந்த நேரத்தில் பக்தர்கள் யாரும் கடவுளை பார்ப்பதற்கு கூட அவர்கள் அனுமதிப்பதில்லை. எனது சந்தேகம் என்னவென்றால், உலகையே ஆளும் கடவுளுக்கு உறக்கம் என்பது வருமா? அப்படி வந்தால் எந்த நேரத்தில் கடவுள் உறங்குவார், எந்த நேரத்தில் கடவுள் விழித்திருப்பார்? கடவுள் உறங்கும் நேரத்தையும் விழித்திருக்கும் நேரத்தையும் நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்றெல்லாம் அடுக்கடுக்கான கேள்விகளை குருவிடம் கேட்கிறான். அதிபனின் இந்த கேள்விகளை எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த குரு பதில் எதுவும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று விடுகிறார். அதே நேரம் குருவுக்கே பதில் தெரியாத கேள்விகளை நாம் கேட்டுவிட்டோம், அதனால்தான் குரு எழுந்து சென்று விட்டார், இதனால் இந்த குருகுலத்திலேயே புத்திசாலியான மாணவன் நான் தான் என்று அந்த அதிபன் மகிழ்ச்சியில் துள்ளிக் கொண்டிருந்தான். மறுநாள் காலையில் அந்த குரு அதிபனை அழைத்து சந்தைக்கு சென்று நல்ல முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று வாங்கி வா, பெரிய அளவு கண்ணாடியாக வாங்கி வா என்று சொல்கிறார். நமது கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத குரு எதற்காக நம்மை வேலை வாங்குகிறார் என்று நினைத்துக் கொண்டே அவன் சந்தைக்கு சென்று ஒரு பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடியை வாங்கி கொண்டு வருகிறான். கண்ணாடியை எடுத்துக்கொண்டு அவன் குருவிடம் சென்று கொடுக்கும் போது குரு அவனை பார்த்து, இந்த கண்ணாடியை நான் சொல்லும் வரை நீ பிடித்துக் கொண்டு நிற்க வேண்டும், அதுவரை இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நீ நகரக்கூடாது, நான் எப்போது சொல்கிறேனோ அப்போதுதான் இந்த கண்ணாடியை நீ கீழே வைக்க வேண்டும், இது என் உத்தரவு என்று சொல்கிறார். குருவின் பேச்சை தட்ட முடியாத அதிபன் கண்ணாடியை பிடித்துக் கொண்டு குருவின் முன்னாடியே நிற்கிறான். ஆனால் பகல் பொழுது முடிந்து இரவு வந்த பின்னரும் குரு அந்த கண்ணாடியை கீழே வைக்க அவனை அனுமதிக்கவில்லை. அதே நேரம் நீண்ட நேரமாக கண்ணாடியை கைகளில் பிடித்துக் கொண்டிருந்ததால் அதிபன் லேசாக கண்ணயர்ந்து விடுகிறான். அந்த சமயத்தில் அவன் கைகளில் பிடித்திருந்த கண்ணாடி நழுவி கீழே விழுந்து சுக்கு நூறாக உடைந்து போகிறது. இதை பார்த்த அதிபன், ஒரு நொடியில் தவறு செய்து விட்டோமே, குரு நமக்கு என்ன தண்டனை தரப்போகிறாரோ என்று பயத்துடன் குருவை பார்க்கிறான். அப்போது அந்த குரு அதிபனை பார்த்து, வெறும் கண்ணாடியை கைகளில் பிடித்திருந்த நீ ஒரு நொடி கண்ணயர்ந்து போனதற்கே அந்த கண்ணாடி சுக்கு நூறாக உடைந்து விட்டது. அப்படி இருக்கும்போது இந்த உலகையே ரட்சித்துக் கொண்டிருக்கும் இறைவன் ஒரு நொடி கண்ணயர்ந்தால் இந்த உலகம் என்னவாகும் என்று நீ யோசித்துப் பார் என்று அந்த குரு கூறுகிறார். அப்போதுதான் அதிபனுக்கு தான் கேட்ட கேள்வி எவ்வளவு முட்டாள்தனமான கேள்வி என்பது புரிய வருகிறது. உடனே குருவின் கால்களில் விழுந்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த குருகுலத்திலேயே முட்டாள் மாணவன் நான் தான் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு அதிபன் வெளியே வந்து விடுகிறான்.